ஹலோ காய்ஸ், நான் நியூ ஜெர்சிலேருந்து நார்த் கரோலினாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேங்க. இங்கே நார்த் கரோலினாவுக்கு நான் இப்போ தான் புதுசுங்களா வந்து 1 வீக் ஆகிடுச்சி. நான் எங்கேயுமே வெளியே போகலை. இங்கே வந்து வீடு கிடைக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம். இங்கே வந்து நான் சூட்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே 1 வீக் ஆகிடுச்சி, வெளியே எங்கேயுமே போகலை. வீட்லேயும் கூட்டிகிட்டு போக சொன்னால் போவாங்களான்னு தெரில. சரி, நம்ம பக்கத்தில் இருக்க பிளேஸே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதியானம் தான் என்ன பண்ணேன், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இது ஸ்ப்ரிங் சீசன் இல்லையா, அதனாண்டி நிறையவே பூக்கள் பூத்து குலுங்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்ஸ்க்கு முன்னாடி அப்படியே அழகாக வந்து டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கூடலாம் இன்றைக்கி ஜாலியாக பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க தான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, அதுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சஜஷன் பண்ணாங்க. நாங்களும் சரின்ட்டு ஈவினிங் டைமில் போயிருந்தேனாண்டி சன்செட் டைமாக பார்க்கவே அந்த வியூ சூப்பராக இருந்தது. நாங்களும் ஃபோட்டோஸ், வீடியோஸ்னு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அப்படி எங்கிட்ட வந்தோம் அப்படின்னா அங்கிட்ட வாத்து இருந்தது. வாத்துனா சொல்லவா வேணும். நான் வாத்தை பார்த்து ஓட, வாத்து என்னையை பார்த்து ஓடன்னு ஒரே ஃபன்னாக போயிடுச்சு. என்னடா அந்த வாத்து இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த வாத்து வந்து பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நாம குரலி வித்தியெல்லாம் அங்கே காமிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து வாத்துக்கிட்ட போக, வாத்து நம்மக்கிட்ட வர, அப்படியே அன்பை பரிமாறிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அது கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எதுவுமே அங்கே நடக்கலை. நம்மளும் சரி, அதை எதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் நல்லா ஜாலியாக குதித்து ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்து இந்த லேக்குக்கு ஆப்போசிட் சைடு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நல்லா பக்கத்துலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஃபோட்டோஸும் நிறையா எடுத்துக்கிற மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் அங்கே போயிருந்தோம். அங்கே நிறைய போட்ஸ்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அலை வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீடாக வந்தது. காற்றும் சரி செம்மையாக இருந்தது. ஆனால் என்ன ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அது ஈவினிங் டைம் இல்லையா, அன்றாடி அப்படியே அந்த போட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே ஒரு ஃப்ளாட்ரி இருந்தது, அதையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அங்கே அப்புறம் வந்து அந்த தண்ணியில் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த மரப்பலகைகள் ஆனாலும் ஒரு நடக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அலைக்கும் அதுக்கும் அதை வந்து ஆடிட்டே இருந்தது. அதில் வந்து நிறைய பேர் போகாமல் இங்கிட்ட எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்த வாக்கில் ஸ்பீடாக அதில் போய் போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு தைரியத்தில். அவங்களும் அப்புறம் என்னையை பார்த்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அங்கே போய் ஜாலியாக தான் இருந்தேன். இங்கே இந்த பிளேஸ் வந்து எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, அதனாண்டி யாருமே இங்கே வரல. நான் மட்டும்தான் வந்தேன். ஸோ எல்லாம் வேறு பிளேஸில் இருந்தாங்க. சரி, நான் இதை போய் பார்த்துட்டு வரேன், வந்ததுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம வரதே எப்போயாவது ஒரு டைம் தான், ஸோ எல்லா பிளேஸுமே சுற்றி பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அப்படியே இங்கே வந்து மணலில் வந்து நான் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு நோட்டும் சரி, புக்கும் சரி, எதை பார்த்தாலும் எதுவுமே பார்க்க மாட்டேன். எதாக இருந்தாலும் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு எழுதுறதுனாவே ரொம்ப பிடிக்கும். மணலை பார்த்தோன்னே விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பேர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். என் பேர் நல்லா இருந்தா நல்லா எழுதியிருக்கேனான்னு சொல்லிக்கேன். அப்படியே அங்கே இருக்க வியூலாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னே தெரியல எனக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஈவினிங் டைம் ஆனாண்டி கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லேக் வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. அதனாண்டி எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.